வெல்கம் டு அவர் சேனல் த சால்வேஷன் ஆஃப் தி சயின்ஸ். இன்னைக்கு வந்து டாபிக் என்னன்னு சொல்லி கேட்டோம். இந்த செஷனோட டாபிக் வந்து ஸ்டடி அபவுட் வைரஸ், வைராலஜி அப்படின்னு சொல்றது. அந்த டாபிக் தான் டச் பண்ண போறோம். ஆனா பின்னாடி பார்த்தோன்னா வேற மாதிரி இருக்கும். கிளாசிபிகேஷன் ஆஃப் திங்ஸ், லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ் அப்படி எழுதி போட்டிருப்பேன். இது ஏன்னு சொல்லி சொல்றேன். இந்த டாபிக் நம்ம என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி இதோட இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அது வந்து மற்ற பாடத்தை இந்த இது பண்ணணும், கொஞ்சம் தாழ்த்தி பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இங்கிலீஷை பத்தி தான் அதை நான் சொல்ல போறேன். என்ன சொல்லி கேட்டோம்னா, ஆர்ட்ஸுக்கும் சயின்ஸுக்கும் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். இது வந்து உண்மைத்தன்மையை சார்ந்ததா இருக்கும். சயின்ஸுங்கிறது வந்து, ஆர்ட்ஸுங்கிறது வந்து இந்த இமேஜினரி திங்ஸ் அது நிறைய இருக்கும். இந்த கற்பனை திறன் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா கவிதைக்கு பொய்தே அழகா இருக்கும். அது தமிழ்ல வந்து நிறைய இடத்துல அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். அதனால அதை ஒன்றும் செய்ய முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது, அது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா இப்ப ஆர்ட்ஸ்ல பார்த்தோம்னா ஹார்ட், அந்த ஆர்கன் எடுத்தோம்னா இட்ஸ் சிம்பிள் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா நம்மளோட சயின்ஸ்ல பார்த்தோம்னா ஹார்ட் இஸ் த ஒன் ஆஃப் த மேஜர் ஆர்கன் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன் சிஸ்டம். பிளட் சர்க்குலேஷன் சிஸ்டத்தோட ஒரு மெயின் ஆர்கன்னே ஹார்ட்டுங்கிறது. அந்த மாதிரி நிறைய இடத்துல ஆர்ட்ஸ்ல ஒரு மாதிரி வருது, சயின்ஸ்ல வேற மாதிரி வரும். அதை நம்ம பெரிய லெவலில் தப்பெல்லாம் சொல்ல முடியாது. அது மாதிரி ஒரு இதுதே இந்த இதுவும். இந்த வேர்ல்ட்ல இருக்க திங்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா சயின்ஸ் வைஸா பார்த்தோம்னா நாலா பிரிச்சிருப்பாங்க. சாலிட், லிக்விட், கேஸ், தென் ஃபைனல் ஒன் இஸ் பிளாஸ்மா, லாஸ்ட் ஒன் இஸ் பிளாஸ்மா அப்படி பிரிச்சிருப்பாங்க. இங்கிலீஷ் படி பார்த்தோம்னா லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ் அக்கார்டிங் டு இங்கிலீஷ் இப்படித்தான் பிரிச்சிருப்பாங்க. கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் திங்ஸ், லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். இப்ப இதை சொல்லியாச்சு. சொல்றப்ப பார்த்தோம்னா இது ஏன், இது எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரையறை இருக்குல்ல, ஒரு டெஃபினிஷன் வந்து இருக்குல்ல. விச் கேன் மூவ் இஸ் லிவிங் திங்ஸ், விச் கேன் இஸ் மூவ் இட் இஸ் அ லிவிங் திங்ஸ். எது ஒண்ணு மூவ் ஆகுதோ அது வந்து லிவிங் திங்ஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அனிமல் கேன் மூவ் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ், ஸோ வி கேன் அசூம் அனிமல் இஸ் த ஒன் ஆஃப் த லிவிங் திங்ஸ். அதை வந்து லிவிங் திங் நம்ம அசூம் பண்ணலாம். ஏன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு லீவ் அந்த போகக்கூடிய எபிலிட்டி அது வந்து இருக்குது, அதனால அதை வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பிளான்ட்ஸ், தாவரங்களை வச்சு பார்க்குறப்ப அது வந்து இட் கேனாட் மூவ், ஒரு இடத்த மூவ் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து நம்ம நான் லிவிங் திங்ஸ்ல சேர்த்துட முடியுமா? முடியாது. புரியுதா? ஏன்னா அடுத்த இன்னொரு டெஃபினிஷன் சொல்றாங்க, இட் கேன் ப்ரொடியூஸ் தேர் ஓன் ஃபுட் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. அது வந்து அதுக்கு தேவையான உணவு வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கணும். அப்படிங்கிறப்ப இந்த ஆட்டோட்ரோபிக் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன்ஸ், ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன்ஸ் வரும். ஆட்டோட்ரோபிக்னா ஆட்டோமேட்டிக், இட் கேன் ப்ரொடியூஸ் தேர் ஓன் ஃபுட். அதோட உணவு வந்து அதுவே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம், தயாரிச்சுக்கணும் பை த ப்ராசஸ் ஆஃப் போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமா, ஒளிச்சேர்க்கை மூலமா அதுவே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டெஃபினேஷன் நம்ம வந்து எடுத்துக்கலாமா? அதுக்கு தேவையான உணவை வந்து அதுவே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறச்சுன்னா அது வந்து லிவிங் திங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படின்னா அது வந்து பிளான்ட்ஸ்க்கு மட்டும் ஒத்து போகும். நம்ம வந்து ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன்ஸா இருக்கிறதுனால நமக்கு தேவையான வி ஆர் டிபெண்டிங் அப்பான் த அதர் சோர்ஸ், அதர் லிவிங் திங்ஸ் ஃபார் ஆர் ஓன் ஃபுட்ஸ். நம்மளோட உணவுக்காண்டி மற்றொரு இதை வந்து சார்ந்திருக்கோம். அதனால நம்ம வந்து உயிரற்றவைன்னு சொல்ல முடியாது. புரியுதா? சோ இந்த மாதிரி ஒரு டெஃபினிஷன். இப்ப சயின்ஸ் படி பார்த்தோம்னா இந்த இன்டர்பேஸ்ல லிவிங் திங்ஸ்க்கும் நான் லிவிங் திங்ஸ்க்கும் நடுவுல ஒரு பேஸ்லதே இந்த வைரஸ் வந்து வருது. வைராலஜி, ஸ்டடி அபவுட் வைரஸ் இஸ் வைராலஜி. இதுக்கு வந்து என்னன்னா லிவிங் திங்ஸ் சொல்ல முடியாது, நான் லிவிங் திங்ஸ் சொல்ல முடியாது. அதுதான் இந்த வைரஸ்ல இருக்க பெரிய பிரச்சனை. புரியுதா? கிளாசிபிகேஷன்ஸ் வந்து ஒரு விக்டேக்கர் வந்து இந்த வேர்ல்டு கிளாசிபிகேஷன்ஸ், இந்த 5 வேர்ல்டு கிளாசிபிகேஷன், 5 உலக வகைப்பாடு வந்து கொடுத்திருப்பாரு. அந்த 3 உலக வகைப்பாடு இருக்கு இதே மாதிரிக்கு. இந்த கிளாசிபிகேஷன் எதை எடுத்துட்டாலும் இந்த வைரஸ் வந்து கொஞ்சம் பிரச்சனையாவே இருக்கும் இந்த கிளாசிஃபை பண்றதுல. இது எந்த இடத்துல வச்சு கிளாசிபிகேஷன் நம்ம கொண்டு வர்றது அப்படிங்கிறதுல பெரிய பிரச்சனை இருக்கும். அப்ப ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, சயின்ஸ் படி எந்த ஒரு பொருளை நம்ம
லிவிங் திங்ஸ் உயிருள்ள பொருள்னு சொல்லலாம், எந்த ஒரு பொருளை உயிரற்ற பொருள்னு சொல்லலாம். இதுல எந்தெந்த கேரக்டர் வந்து உயிருள்ள கேரக்டர் இருக்கு, எந்தெந்த கேரக்டர் வந்து உயிருள்ள கேரக்டரா இருக்கு, எந்தெந்த கேரக்டர் வந்து உயிரற்ற கேரக்டரா இருக்கு அப்படிங்கிற பத்தியும் பார்க்க போறோம். டஸ்ட் எடுத்துடா. இப்ப லிவிங் திங்ஸ் ஃபர்ஸ்ட் ஒருத்தனே எடுத்தது லிவிங் திங்ஸ். என்னன்னு லிவிங் ப்ராப்பர்ட்டிஸ், உயிருள்ளகளின் பொதுவான பண்புகள் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, உட்கர அமிலம் புரதம் கொண்டிருத்தல். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோ. 12th ஸ்டூடெண்ட், இது வந்து 11th புக்கு, பயாலஜி புக்கு, பாட்னி புக்கு, பயோ பாட்னி. 12th வந்து யூரேன் மில்லர் தியரின்னு ஒரு கான்செப்ட் வரும். அந்த இடத்துக்கு இந்த இடத்த நான் வந்து கனெக்ட் பண்ணி, இது வந்து அதுக்கு ஒரு லீடா இருக்கும், அந்த டாபிக்கை படிக்கிறதுக்கு உனக்கு ஒரு லீடா இருக்கும். இப்ப உட்கர அமிலம் புரதம் இது ரெண்டுமே லிவிங் திங்ஸ்லதே இருக்கும். புரோட்டீன், உட்கர அமிலங்கிறத விட்டு நியூக்ளிக் ஆசிட் அப்படி சொல்ற டிஎன்ஏ இல்லாட்டி ஆர்என்ஏ, டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் ஆர் ரிபோ நியூக்ளிக் ஆசிட் இருந்துச்சுன்னா அதை வந்து லிவிங் திங்ஸ் சொல்லலாம். இதை கூட விட்டுரு. இன்னொன்னு பார்த்தோம்னா அமினோ அமிலம், அமினோ ஆசிட், அமின் குரூப் இருக்கும், ஆசிட் குரூப் இருக்கும். புரியுதா? number of amino acids are joining together to form protein. So we can assume protein is one of the biopolymer. இந்த பாலிமர்ங்கிற டாபிக் வந்து கொஞ்சம் லென்த்தியான டாபிக். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து இருக்கும், மோர் தென் 10 யூனிட்ஸ் மேல இருந்துச்சுன்னா பாலி அப்படி சொல்லிட்டோம். மோனோ, டை, ட்ரை, பியூட், பென்ட், ஹெக்ஸா, ஹெப்டா, ஆக்டா, நேனோ, டெக் அப்படின்னு போறப்ப அந்த மோர் தென் 10 யூனிட்ஸ்னு வர்றப்ப பாலின்னு வரணும். அந்த மாதிரி வர்றப்பதே இந்த மாதிரி நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இருக்கிறதுனால, நாட் 4 or 5, மெனி மோர் அமினோ ஆசிட்ஸ், நியூமரஸ், அந்த மாதிரி வர்றப்பதே பாலிங்கிற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணணும். இது வந்து பயாலஜி கூட ரிலேட் ஆயிருக்கிறதுனால இது புரோட்டீன் இஸ் ஒன் ஆஃப் த பயோபாலிமர் அப்படின்னு நம்ம சொல்றது. இப்ப இதை எப்படி யூரேன் மில்லர் தியரி கூட நான் கனெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுல என்னன்னா எலமெண்ட் இருக்குன்னு பாரு. ஹைட்ரஜன் இருக்கு, நைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, கார்பன் இருக்கு. இதுதான் இதுல மேஜர்லி இருக்கக்கூடியதை எடுத்துக்கோ. நைட்ரஜன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், இதை வந்து எடுத்துக்கோ. இது வந்து அட்மாஸ்பியர்ல எந்த அளவுக்கு பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கும். சின்ன பிள்ளைல இருந்து இதை சொல்லி கொடுத்துருப்பாங்க. நைட்ரஜன் வந்து 78% இருக்கும். அபவுட் நைட்ரஜன் வந்து 78%, அபவுட் 75%. ஆக்சிஜன் வந்து 28% ஆர் 23%. ஆர்கன், கிரிப்டன், நியன், செனான், நோபல் கேஸ், இன்னட் கேஸ் வந்து கொஞ்சம் பாயிண்ட் சம்திங்ல இருக்கும். அப்புறம் ஹைட்ரஜன். இதுதான் இந்த மாதிரி இருக்கப்ப இது வந்து அட்மாஸ்பியர்ல இருக்குது. அட்மாஸ்பியர் வந்து நம்ம பூமியை சுற்றி காணப்படக்கூடிய அந்த வாயுத்திறல், அந்த ஸ்பேஸ்பியரத்தை நம்ம வந்து வளிமண்டலம்னு சொல்றோம். அண்ட் அட்மாஸ்பியர் இஸ் a perfect example for mixer. ஒரு கலவைக்கு எடுத்துக்காட்டுதே அட்மாஸ்பியர். மோர் தென் 2 or more components are combining, but we can separate it easily. கம்பைன் ஆகிருக்கும், ஆனால் ஈஸியா செப்பரேட் பண்ணலாம். அதைத்தான் நம்ம மிக்சர்னு சொல்ல முடியும். காம்பவுண்ட்ஸ்ங்கிறது அது வேற டாபிக். இதுதான் மிக்சர், காம்பவுண்ட்ஸ், அந்த டாபிக் ரொம்ப ஆகும். ஸோ இப்படி இருக்கப்ப நைட்ரஜன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் இதெல்லாம் வந்து ஒரு இதுல இருக்கு, ஒரே அட்மாஸ்பியர்ல இருக்கு. ஒரு போட்டோகெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நடக்குது. மின்னல் வெட்டுது, இடி இடிக்குது அப்படின்னா அதுல வந்து ஹை வோல்டேஜ் கரண்ட் வந்து வரும். மின்னல் வெட்டுறப்ப, அந்த லைட்னிங் வர்றப்ப ஹை வோல்டேஜ் கரண்ட் வந்து வரும். அப்போ ஒரு கெமிக்கல், எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இல்ல போட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி வேணா வச்சுக்கலாம். ரெண்டுமே அதுல இருக்கும். லைட் எனர்ஜி இருக்கும், எலக்ட்ரிக் எனர்ஜி இருக்கும். ஸோ இந்த ரியாக்ஷன் நடக்கிறப்ப என்ன நடக்குதுன்னா, அமினோ ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகுது. அமினோ ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகுது. தென் பார்த்தோம்னா ஜெனட்டிக் மெட்டீரியல். ஜெனட்டிக் மெட்டீரியல் மீன்ஸ் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ, நியூக்ளிக் ஆசிட், இந்த மாதிரி எல்லாம் வருது. இதே நேச்சுரல் அட்மாஸ்பியர்ல, நேச்சுரல் இதுல லேபிள்ல நடக்கிறது. இந்த விஷயம் போட்டோகெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நேச்சுரலா நடக்கிறது.
இதை வந்து ஆர்டிபிஷியலா லெபார்டரியில செஞ்சு யூரேங்கிறவரும் மில்லருங்கிறவரும் ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தனே அமினோ ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அமினோ ஆசிட் உருவாகிறதுனால உயிரிகள் உலகத்துல இப்படித்தே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அமினோ ஆசிட் உருவாயிருக்கும். அமினோ ஆசிட் வந்து நம்ம உடம்பு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு ஒரு எசென்சியலான ஒரு பில்டிங் பிளாக்ஸ். இதுதான் புரோட்டீன் இல்லாம எதுவுமே கிடையாது. ஆல்மோஸ்ட் 90% வந்து புரோட்டீனாலதே ஆகிருக்கும். ஹேர்ல இருந்து நெயில்ல இருந்து ஒரு இம்யூன் பவரா இருக்கட்டும், ஹார்மோன்ஸா இருக்கட்டும், என்சைம்ஸ் நொதியா இருக்கட்டும், எல்லாமே வந்து புரோட்டீனாலதே ஆகப்படும். ஸோ புரோட்டீன்கிற ஒன்று ஃபார்ம் ஆகுதுனாலேயும் அப்போ உயிரினங்கள் வந்து அடுத்தடுத்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்படியே கடல்ல இது வந்து உருவாயிருக்கும். அப்படியே செல் லெவல் ஆர்கானிசம் வந்து வந்திருக்கும். டிஷ்யூ லெவலுக்கு மாறி இருக்கும். அப்புறம் ஆர்கன் லெவலுக்கு வந்திருக்கும். ஆர்கன் சிஸ்டம் லெவலுக்கு வந்திருக்கும். இப்படி அதோட ஸ்டெப்ஸ் எல்லாம் போய்கிட்டே இருக்கும். தமிழோட சொல்லுவாங்க ஓரறிவு உயிரினங்கள், ஈரறிவு உயிரினங்கள், புல்லு இதெல்லாம் வந்து சொல்லி வருவாங்க, பறவைகள் இந்த மாதிரி. அதவே கொஞ்சம் சயின்டிபிக்கா கொடுத்துருப்பாங்க. புரியுதா? இப்ப வைரஸ்ல இருக்க உயிருள்ள பண்பு, இதுல வந்து நியூக்ளிக் ஆசிட் இருக்கு, அமில அமிலங்களும் இருக்கு. சோ இதை வந்து நம்ம ஒரு உயிருள்ள பொருளா கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுதான் ஏன் வந்து இதை வந்து உயிருள்ள பொருளா கருதுறோம் அப்படிங்கிறது. ரெண்டாவது பார்த்தோன்னா திடீர் மாற்றம் அடையும் பண்பு. திடீர் மாற்றம், சடன் சேஞ்சஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் ஜெனட்டிக் மெட்டீரியல். ஜெனட்டிக் மெட்டீரியல்னா வரணும் கிடையாது, டிஎன்ஏ. இதே ஜெனட்டிக் மெட்டீரியல் ஒன்று டிஎன்ஏவா இருக்கும், இல்லைன்னா ஆர்என்ஏவா இருக்கும். இதே ஜெனட்டிக் மெட்டீரியல். ஜெனட்டிக் மெட்டீரியல் மீன்ஸ் நத்திங் பட் இட் கேன் டிரான்ஸ்ஃபார்ம் அவர் கேரக்டர் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அனதர் ஜென்ரேஷன். இதுதான் ஒரு ஜென்ரேஷன் வந்து அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கு நம்மளோட கேரக்டரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதே இந்த ஜெனட்டிக் மெட்டீரியலோட வேலை. தட் மீன்ஸ் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. வைரஸ்ல வந்து சிலது வந்து டிஎன்ஏவா இருக்கும், சிலது ஆர்என்ஏவா இருக்கும். புரியுதா? இது வந்து ஒரு அடுத்த ஒரு கேரக்டர். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, எய்ட்ஸ் இந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு பொருளை நம்ம ஒரு லிவிங் திங்ஸ் அழிக்கிறதுனால அதோட கோர் பாயிண்ட குறி வச்சுதே நம்ம தாக்க முடியும். ஒரு முடி வெட்டுறதுனால ஒரு மனிதன் வந்து செத்துற மாட்டான். அவரோட ஹார்ட் இந்த மாதிரி ஒரு மெயின் ஆர்கன் அஃபெக்ட் ஆனதே உள்ள இதானதே அது வந்து இறப்பாங்க. அந்த மாதிரி ஒரு உயிரினத்தை அழிக்கணும்னா வெளியில இருக்க அந்த திங்ஸ் எல்லாம் அழிச்சுக்கிட்டு கூட உள்ள இருக்க அந்த ஜெனடிக் மெட்டீரியல் முக்கியமான ஒரு கோர் பாயிண்டே டிஎன்ஏ தான். ஒரு செல் இருக்குன்னா டிஎன்ஏ தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். ஒரு செல் டிவிஷன் ஆகுறது, ஹார்மோன் செக்ரேட் ஆகுது, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது டிஎன்ஏ தான். அது பவர் கொடுக்கறது மைட்டோகாண்ட்ரியா, லைசோசைம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருந்தாலும் டிஎன்ஏ தான் மெயின் இது. அப்ப இந்த டிஎன்ஏ அழிக்கிறதுக்கு நம்ம வந்து மருந்தை கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த எய்ட்ஸ், ஹெச்ஐவி, ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ், அந்த வைரஸ்க்கு நம்ம வந்து மருந்து கண்டுபிடிச்சு போடுறப்ப என்ன நடக்குன்னா டிஎன்ஏ வந்து ஆர்என்ஏவா மாத்திக்கிறோம். சரி, ஆர்என்ஏவை கண்டுபிடிச்சு மருந்து கண்டுபிடிச்சு ஆர்என்ஏ போட்டு அழிக்கலாம்னா அது டிஎன்ஏவுக்கு மாறிக்கிறோம். இப்படி இதுக்கு அதுவா மாறும், அதுக்கு இதுவா மாறும். இப்ப வந்த கொரோனாவுக்கே வந்து பார்த்தோம்னா வேக்சின் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அப்ப 80s வந்து அந்த எய்ட்ஸ்க்கு வந்து இன்னும் மருந்து கண்டுபிடிக்க முடியலன்னா அதுக்கு வந்து இதுதான் காரணம். டிஎன்ஏ வந்து ஆர்என்ஏவா மாறும், ஆர்என்ஏ டிஎன்ஏவா மாறும். இது வந்து இந்த அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுல இருக்க ஒரு மிகப்பெரிய டிராபேக் இந்த இது வந்து. ஸோ இதுல வந்து ஜெனடிக் மெட்டீரியல்ஸ் திடீர் மாற்றம், இது திடீர் மாற்றம், சடன் சேஞ்சஸ் ஆகுறதே மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மியூட்டேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் வைரஸ். ஸோ we can consider virus is one of the living things அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கிறதுனால இதை வந்து லிவிங் திங்ஸா நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். மெயின் ப்ராப்பர்ட்டி இது வந்து. அதுக்கடுத்து உயிரற்ற பண்புகள், வளர்ச்சிதை மாற்றம் காணப்படுவது. இதுவரைக்கும் பார்த்தது லிவிங் கேரக்டர், லிவிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபவுண்ட் இன் வைரஸஸ். வைரஸ்ல இருக்க அந்த லிவிங் கேரக்டரை ப்ராப்பர்ட்டிஸ் இன்னொரு வரைக்கும் பார்த்துக்கிட்டோம். அந்த நியூக்ளிக் ஆசிட் இருக்குது, புரோட்டீன்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து லிவிங் ப்ராப்பர்ட்டிஸ், லிவிங் கேரக்டர். நான் லிவிங் கேரக்டர் என்னன்னு கேட்டோம்னா, ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு கேட்டோம்னா,
we can crystallize it. அதை வந்து நம்ம படிகமாக்க முடியும். ஒரு பொருள் இருக்குன்னா, ஒரு மீனோ ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பொருள் இருக்குன்னா மீனை எடுத்து வெட்ட போறோம், கோழி எடுத்து வெட்ட போறோம் அப்படின்னா அது வந்து எஸ்கேப் ஆக முயற்சி பண்ணும். லிவிங் திங்ஸா இருந்தா அதை வந்து ஃபீல் பண்ணும். இப்போ மரத்தை கூட நம்ம வெட்டினோம்னால அது வந்து அந்த ஒரு ரெசினோவோ ஏதோ ப்ரொடியூஸ் பண்ணும். அதே அந்த லிவிங் திங்ஸோட அந்த நேச்சர். ஆனா எந்ததுமே எந்த ரியாக்ஷனுமே பண்ணாது, அது சாம இருக்கும். கிறிஸ்டலைஸ் பண்ண அலோவ் பண்ணும். ஒரு இதுக்குள்ள போட்டு ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிற மாதிரி கிறிஸ்டலைஸ் பண்றங்க அந்த ப்ராசஸ்க்கு இது வந்து அலோவ் பண்ணும். ஸோ இதை வந்து நம்ம வந்து உயிரற்ற பொருளா கருதலாம். இன்னொன்னு பார்த்தோன்னா இட் ஹேஸ் நோ மெட்டபாலிசம். புரியுதா? அனபாலிசம் பிளஸ் கெட்டபாலிசம் ரெண்டும் சேர்ந்ததே மெட்டபாலிசம். தமிழ்ல நல்லா பேர் வச்சிருக்காங்க. வளர் சிதை மாற்றம், வளர் மாற்றம் சிதை மாற்றம். புரியுதா? தெர்மோடைனமிக்ஸ் நிறைய டாபிக்கை டச் பண்ணி போயிட்டே இருப்பேன். ஹின்ஸ் மாதிரி எடுத்துக்கோ. புரியுதா? ஹின்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டா ஈஸியா இருக்கும். தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னா நீ கன்ஃபியூஸ் ஆகுனா அந்த லாவு கூட கனெக்ட் பண்ணி இதை வந்து கொண்டு வந்துருவேன். இப்ப வளர்ச்சிதை மாற்றம் அதை எதை கூட கனெக்ட் பண்றேன்னா தெர்மோடைனமிக்ஸோட செகண்ட் லா, ஃபர்ஸ்ட் லா கிடையாது, செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸ் தெர்மோடைனமிக்ஸோட செகண்ட் லா. ஃபர்ஸ்ட் லா வந்து உனக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் லா வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. எனர்ஜி கேனாட் பி கிரியேட்டட் நாட் பி டெஸ்ட்ராய்டு அப்படிங்கிறது. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது தெர்மோடைனமிக்ஸோட ஃபர்ஸ்ட் லா. 0th லா, ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லான்னு போயிட்டு இருக்கும். 3 லா வந்து இருக்கு, 4 லா. இதுல செகண்ட் லா என்ன செய்யணும்னா சொல்ல போனா எந்த ஒரு பொருளையும் 100% எனர்ஜியா மாற்ற முடியாது அப்படிங்கிறதே தெர்மோடைனமிக்ஸோட செகண்ட் லா. இப்போ வந்து உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு பொருளை எரிக்கிறோம்னா புகை வராம எரிக்க முடியுமா? இந்த கேஸ் இதுல எல்லாம் புகை வரல சார் அப்படின்னு நினைச்சாலுமே அதுலயுமே கொஞ்சம் வந்து இருக்கும். 99.99 வந்து இருந்தாலுமே 1% வந்து அந்த புகை சின்னதா வந்து இருக்கத்தையும் செய்யும். இந்த எனர்ஜி வந்து கிடைக்காமத்தையும் போகும். எனர்ஜி வந்து ஃபுல்லா அந்த பொருள் வந்து ஃபியூயல் வந்து ஃபுல்லா எனர்ஜியா மாறாம கொஞ்சோன்னு மாற்றம் ஏற்படுத்தையும் செய்யும். எந்த ஒரு பொருளையும் 100% எரிக்கவே முடியாது. அது தட் மீன்ஸ் என்னன்னு கேட்டா பொருளை ஃபுல்லா எனர்ஜியா நம்மளால மாற்ற முடியாது, கொஞ்சமாவது மிஸ் ஆகும் அப்படிங்கிறதே இந்த லா வந்து சொல்றது. இது வந்து இந்த ஃபியூயலோட அந்த குவாலிட்டியை பொறுத்தது. இதே நிறைய நம்மளால மாற்ற முடிஞ்சு எனர்ஜியா மாற்ற முடிஞ்சுன்னா அது வந்து ஹை குவாலிட்டி ஃபியூயலா இருக்கும். இதே நம்மளால மாற்ற முடியல, எனர்ஜியா மாற்ற முடியல அப்படிங்கிறது லோ குவாலிட்டி ஃபியூயலா இருக்கும். இதே வித்தியாசம். புகை அதிகமாக இருந்தா கம்மியாக இருந்தா இதை வச்சு இதை கண்டுபிடிச்சுக்கலாம். இதே மாதிரி என்ன சொல்லிக்கிறோம்னா வளர்ச்சிதை மாற்றம். இப்போ ஒரு பொருள் சாப்பிடுறோம்னா வேஸ்ட் வராம நம்மளால சாப்பிட முடியுமா? தட் மீன்ஸ் எக்ஸ்கிரீசன் இல்லாம நம்மளால இருக்க முடியுமா? கழிவு பொருளை வெளியேற்றாம நம்மளால இருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா 100% நம்ம சாப்பிடுற சாப்பாடு பூரா உடம்பே எடுத்துக்கிட்டு எந்த ஒரு பொருளை வெளியேற்றாம நம்மளால இருக்க முடியாது. ஏன் இப்படி இருக்கலாம்ல, ஒரு தடவை சாப்பிட்டா போதும், அதை வந்து சாப்பாடை எடுத்துக்கிட்டே இருக்கும், ஃபுல்லா மாத்திக்கிட்டே இருக்கும், ரீஅப்சர்வ் பண்ணிக்கிட்டே எடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு சொட்டு கூட வெளியில வராது. தண்ணி குடிக்கிறோம்னா ஃபுல்லா எடுத்துக்கிறோம், யூரினே வராது. ஃபுல்லா சாப்பாடை பூரா எடுத்துக்கிறோம்னா மோஷனே வராது அப்படின்னு இருக்கலாம்ல. அப்படி கிடையாது. அதுதான் மெட்டபாலிசம். வளர்றதுக்கு கொஞ்சம் எனர்ஜி யூஸ் பண்ணும், சிதைச்சு கழிவு பொருளா கொஞ்சத்தை வெளியேற்றும். இந்த ப்ராசஸ் அனபாலிசம் பிளஸ் கெட்டபாலிசம் ரெண்டு சேர்ந்தது மெட்டபாலிசம். வளர் மாற்றம் சிதை மாற்றம் ரெண்டும் சேர்ந்ததே வளர்ச்சிதை மாற்றம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வைரஸ்ல கிடையாது. உயிருள்ளவே இருந்தால் அது வந்து எக்ஸ்கிரிஷன் பண்ணணும். தட் மீன் வளர்ச்சிதை மாற்றம் மெட்டபாலிசம் வந்து இருக்கணும். இதுல வந்து இல்ல. ஸோ வைரஸ் வந்து நம்ம உயிரற்ற பொருளா கன்சிடர் பண்ணணும். இப்போ வந்து பெல் அடிச்சிருச்சு. ஸோ இதை வந்து நான் வந்து சொல்லி முடிக்கிறேன். இந்த கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் திங்ஸ், லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் அக்கார்டிங் டு இங்கிலீஷ் we can classify the things mainly two things, living things and non living things. When we comes into the science, the third one classifications comes, that is our
dual properties. Living property and non-living properties occurs in the same animals. That is our dual properties, and these properties is highly found in virus only. இந்த வைரஸ்ல இருக்கு. அதுல பார்த்தோம்னா நியூக்ளிக் ஆசிட், அமினோ அமிலம் ரெண்டு உருவாகிற வந்து மெயினா சொல்லியிருந்தோம். இன்னொன்னு பார்த்தோம்னா கிறிஸ்டலைசேஷன் பண்ண முடிகிறது. அப்புறம் மெட்டபாலிசம் அந்த ப்ராசஸ் வந்து நடக்கிறது. இதை வச்சு லிவிங் கேரக்டர் நான் லிவிங் கேரக்டர் வந்து சொல்லியிருந்தோம். இதை வச்சு இது பண்ணிக்கோ. ஊடல் அந்த யூரே மில்லர் தியரி, அந்த மெட்டபாலிசம் கெட்டபாலிசம் என்ன, இதெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோ. இது